அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஏகாதசி பல வகையில் படம். அது மொத்தம் 25 ஏகாதசிக்குது. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஏகாதசி என்பது சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே இந்து கால கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும். இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன. விரதங்கள் முதன்மையானது மகிமை வாய்ந்ததுமாகவும் கருதப்படுவது ஏகாதசி விரதம் தான். வருடத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் ஏகாதசிகள் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் சுக்லபட்ச ஏகாதசி சிறப்புகள் வாய்ந்தது. ஆண்டுக்கு 25 ஏகாதசிகள் வருகின்றன. அந்த ஏகாதசிகள் பெயர்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஏகாதசி வகைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 ஏகாதசி. அதை தான் இப்போ சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்படுங்க. உற்பத்தி ஏகாதசி, மோட்ச ஏகாதசி, சபலா ஏகாதசி, உத்ரா ஏகாதசி, சிற்றிதிலா ஏகாதசி, ஐயா ஏகாதசி, விஜயா ஏகாதசி, ஆமலைக்கு ஏகாதசி, மோ சிகா ஏகாதசி, காமதா ஏகாதசி, வருதினி ஏகாதசி, மோகினி ஏகாதசி, அபரா ஏகாதசி, நிர்ஜலா ஏகாதசி, யோகினி ஏகாதசி, சனிஸ்னியா ஏகாதசி, காமிகா ஏகாதசி, புத்ராஜ ஏகாதசி, அஜயா ஏகாதசி, பத்மநாபா ஏகாதசி, இந்திரா ஏகாதசி, பாங்ஸா ஏகாதசி, ராம ஏகாதசி, பிரபோதினா ஏகாதசி, கமலா ஏகாதசி. இதெல்லாம் ஏகாதசியினுடைய வகைகள். இதெல்லாம் ஆண்டுக்கு, அதாவது எப்படின்னா 15 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய ஏகாதசிகள். நம்ம வெறும் ஏகாதசின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் தவிர இது போல முன்னோர்கள் குறிப்புகளும் நூலக குறிப்புகளும் இதோடைய முழு பேரை போட்டிருக்காங்க. அதை தான் நான் சொல்லலாம் தான் இன்றைக்கு நான் சொன்னேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. 25 ஏகாதசிகள் மிகவும் சிறப்பான ஏகாதசியில் தான் கொண்டாடுறாங்க. ஆனால் நம்மளுக்கு காலண்டரில் ஏகாதசி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இது இத்தனைக்கும் பேர்கள் உண்டு. அந்த பேர்கள் தான் இந்த பேர்கள். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். அனைவரும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த செவ்வாவும் திருமண ரகசியத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. ரிஷபம், துலாம் ஆகிய லக்கணங்களுக்கு சப்துமாபதியாக செவ்வாய் வருவார். அவர் 3, 4, 10, 11ஆம் இடங்களில் காணப்பட்டால் திருமணம் சிறப்பாக முடிவடையும். கணவன் அல்லது மனைவி மூலம் வீடு, செல்வம், செல்வாக்கு ஆகியவை அவங்களுக்கு பெரும் யோகம் உண்டு. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல செவ்வாய் பகவான் அவருக்கு பகை கோள்களான சனி, சூரியன், ராகு, புதன் போன்ற கிரகங்களுடன் சேர்ந்தோ 6, 8, 12ஆம் இடங்களில் மறைந்தோ காணப்பட்டால் மோசமான பலன்களையே தருவார். கருத்தில் கொள்ளணும். குறிப்பாக செவ்வாய் சனியுடன் சேர்ந்தால் திருமணம் தாமதத்துடன் சதா காலமும் நோயுள்ள வாழ்க்கை துணையே அவங்களுக்கு அமையும். அதே போல செவ்வாய் சூரியனுடன் காணப்பட்டால் திருமணம் தாமதத்துடன் தம்பதிக்குள் இடைவிடாத மன போராட்டமும் முன்னுக்கு பின் முரணான சிந்தனை போன்றும் நிகழும். கருத்தில் கொள்ளணும். அதே போல செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்திருந்தால் திடீரென திருமணம் உண்டாகும். வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவி வஞ்சனை செய்து விட்டு தலைமுறையாகி விடுவார்கள். நிலை ஏற்படும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருத்தில் கொடுங்க. செவ்வாய் புதனுடன் சேர்ந்தால் அவங்களுக்கு திருமணம் காதல் திருமணம் தான் அமையும். கருத்தில் கொள்ளணும். அதுவும் தாமதமாக நிகழும். மேலும் தம்பதிக்குள் எவர் பெரியவர், எவர் அதிக சம்பாதிப்பார் என்பது போட்டு இவங்களுடைய வாழ்க்கை மாறி அது விவாகரத்தில் போய் முடிஞ்சிடும். கருத்தில் கொள்ளுங்க. மற்றும் செவ்வாய் 6, 8, 12ஆம் இடங்களில் மறையும் போது திருமணம் தாமதமாய் முடியும்.
இவங்களுக்கு இந்த தாம்பத்தியத்தில் திருப்தி ஏற்படாது. பிறப்பு உறுப்பில் இவங்களுக்கு நோய் வந்து அடிக்கடிக்கு அவங்களுக்கு தொந்தரவு பண்ணும். கருத்தில் கொள்ளுங்க. இதனாலேயே அவங்களுக்குள்ள விவாகரத்து ஏற்பட்டுரும். கருத்தில் கொள்ளுங்க. செவ்வாய் பகவானும் நீங்கள் கருத்தில் கொண்டு தான் பயன்படணும். செவ்வாய் பகவானின் செவ்வாய் தோசை இருந்துச்சுன்னா முருகப்பெருமானை மனதார வணங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். கருத்தில் கொள்ளுங்க. முருகன் கோயிலில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தாவே அந்த தோசை நிவர்த்தி ஆகிடும். செவ்வாய்க்கிழமையில் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.